அப்ப எல்லா தர்மத்தையும் விடு அப்படின்னு சொன்னபோது கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களை விட்டு விட வேண்டும். அது வழி கிடையாது. நம் முயற்சி வழி கிடையாது. எது வழி கிடையாது? ஸ்ரீவஜ்ரபுவனத்தில் முமுட்சு படியில எதெல்லாம் எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்றச்சே தர்மம், தியாகம், பரித்தியாகம், லியப்புன்னு காட்டிட்டு தர்மம், தர்மான், சர்வ தர்மான்னு காட்டுறார். அந்த இடத்துல உபாய புத்தியா பண்ணும் அவை எதெல்லாம் உபாய புத்தியா பண்ணும் அவை? கர்ம, ஞான, பக்தி, அடுத்தது புருஷோத்தம வித்யை, அவதார ரகசிய ஞானம், அதாவது புஷ்பம் கட்டுறது, திருவிளக்கெரிக்கை வரைக்கும் சொல்றார். திருவிளக்கெரிக்கிறது அவனுக்கு உபாயமாகுமா? பகவானே நான் உனக்கு விளக்கேத்துறேன் எனக்கு மோட்சம் கொடுன்னா, பகவானே உனக்கு புஷ்பம் கட்டுறேன் எனக்கு மோட்சம் கொடுன்னா, நான் 10 பிரதட்சணம் பண்றேன் நித்தியா எனக்கு மோட்சம் கொடுன்னா. அப்போ உபாய புத்தியா செய்யும் அவை. நான் ஒன்று செய்யறேன் எனக்கு மோட்சம் கொடு, மோட்சம் வருதா இல்லையான்றது அப்புறம். ஆனால் நான் செய்யறேன் எனக்கு மோட்சம் கொடு, நான் செஞ்சதுனால எனக்கு மோட்சம் நினைச்சுட்டு இருக்கோம். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? நான் படித்தேன் எனக்கு வேலை கிடைச்சிது, நான் இன்டர்வியூக்கு போனேன் நான் வேலை கிடைச்சிது. எவனுக்கும் தெரியல அந்த உன்னை இன்டர்வியூ எடுத்த முதலாளிக்கு உன்னை பிடிக்கணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். நீ என்ன படிச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? இன்டர்வியூவில் என்ன வார்த்தை சொன்னால் என்ன பிரயோஜனம்? முதலாளி சந்தோஷப்படணும். அது மாதிரி இந்த முதலாளி சந்தோஷப்பட்டால் தான் மோட்சம்யா. அத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணினாலும் தலை கீழே நின்று தண்ணி குடித்தாலும் கிடைக்காது. பரதனுக்கு நன்மைதானே தீமையாயித்து, குஹனுக்கு தீமைதானே நன்மையாயித்து. பரதன் அவனுடைய தம்பி, அவன் பின்பிறந்தவன், பாரதந்திரிய நிட்டையிலே நிலை நின்னவன். அந்த பரதன் போய் கேட்கிறான், ராமா நாட்டுக்கு வா, நாட்டுக்கு வா. கெஞ்சராம், பாவம் முடியாதுன்ட்டார் பெருமாள். ஆனா போய் கேட்டானா குஹன், தேடின்னு இல்லை போச்சு தெய்வம். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி, எதுவுமே எண்ணலையே. அவன் ஏழை அது காரணமா இல்ல, அவன் ஏதலன் அவன் போகாம இருக்கிறதுக்கு அது காரணமா இல்ல, அவன் கீழ்மகன் அவன் போகாம இருக்கிறதுக்கு அது காரணமா இல்ல, போயிட்டான். இவ்வளவு இருந்தும் அந்த குஹன் பரிசரத்துக்கு பெருமாள் போனார். ஆனால் இவ்வளவு குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இல்ல, தாழ்ச்சி இருந்தது. அவனுடைய தாழ்ச்சி ராமனை தடுக்கல. சரி, இவனுடைய மேன்மை இருக்கோ இல்லையோ, பரதனுடைய மேன்மை, அது ராமனை வரவழிச்சுதான்னா வரவழிக்கல. அப்போ எது முக்கியம் அப்படின்னா, பிராப்திக்கு உபாயம் நம் நினைவு இல்லை, அவன் நினைவு. நமக்கு எது உபாயம்? பகவானுடைய நினைவு தான் சார் உபாயம். நம்ம நினைவு உபாயம் இல்லை. ராமன் நினைக்கல. ராமன் ஏன் போல? ராமன் ஏன் குஹனை தேடிட்டு போனா? ராமன் ஏன் பரதத்தை தேடிட்டு போலன்னா, சிம்பிளான ஒரு ஆன்சர், ரொம்ப சுலபமான பதில். ராமன் நினைக்கல, போகல, அவ்வளவுதான். ராமனுக்கு அதாவது பிராப்திக்கு எது முக்கியம்? அந்த பிரபத்தி பலிக்காதது காரணம் என்னன்னால், இவன் பண்ணும் பிரபத்தி. நாம் பண்ணினேன்னு நினைச்சு பண்ணா கூட அது பலிக்காது. அப்ப எது முக்கியம்? அவன் நினைவு முக்கியம். அப்போ நம்ம கோரும்படியான பலன் இருக்கும் இல்லையோ பிரபத்திக்கு, அது பகவானுடைய ஹிருதயத்துக்கு ஒத்து இருக்கணும், இல்லைன்னா நடக்காது. அதனால அந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தை காட்டுறார் ஸ்ரீவஜ்ரபுவனத்தில். அதாவது அவன் இவனை பெற நினைக்கும் போது, பகவான் இந்த ஜீவனை பெற நினைக்கும் போது பிரபத்தியும் உபாயமன்னு, அதாவது பாதகமும் விலக்கன்னு. இவன் அவனை பெற நினைக்கும் போது பிரபத்தியும் உபாயமன்னு. இந்த ஜீவன் அவனை பெற நினைக்கும் போது இவன் பண்ற பிரபத்தியும் வழியா இருக்காது. அந்த ஈஸ்வரன் ஜீவனை பெற நினைக்கும் போது இவனுடைய பாதகமும் விலக்காக இருக்காது. அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் சொல்றான். அப்போ உடனே கேள்வி கேட்கிறான், அப்பா உன்னால எங்கேருந்து விடுவிக்க முடியும்? அகம், நான். எப்படிப்பட்ட நான்? பிராப்தனான நான், அடையத்தக்கவனான நான், சர்வஜனான நான், சர்வசக்தித்வனான நான்.
எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நான், உன் பாப்பம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை அழிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. அழிக்கத்தக்கவனும் உன்னை கொள்ளத்தக்கவனும் நானே. அப்ப நீ அவன் யாரு? அசக்தனான நீ, அப்பிராப்தனான நீ, அக்ஞனான நீ, என்ன பத்து நான் நீ அப்படின்னு காட்டுற. அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷிஷ்யாமி. என் பாப்பம் அவ்வளவு பெருசாச்சே, அதை உன்னால் அழிச்சிட முடியுமா? நான் எவ்வளவு மலை போல பண்ணியிருக்கேன், அது உன்னால் அழிச்சிட முடியுமா? இப்போ பாவம்னா என்னதுப்பான்னு கேட்குறான் கண்ணன். என்னதா? நான் பண்ணின தப்புனால உனக்கு வந்த கோபத்தினால வர பலன் தான் சார் பாவம். நீ பண்ணின தப்புனால எனக்கு மனசில் கோபம் வந்தது, அதனால் பாவம் வந்தது. இன்னைக்கு உன் மேலே இருக்கிற கோபம் போயிடுத்து, உன்னை கொள்ளணும்னு நினைக்கிறேன், அந்த பாவம் தடையா நிற்குன்ற, அதுவும் போயிடும். நான் இறங்கினால், உன் அளவிலே நான் இறங்கினால் உன் பாபம் தன்னடையே உன்னை விட்டு போய்விடும். கண்ணன் சொல்றான். ரொம்ப அழகான வார்த்தைகள் முமுட்சுபடியில. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்க்கிற போது அபாடா பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணும். அவ்வளவு அழகான காட்டியிருக்கார். என் நிகிரகத்தால் வருமவையெல்லாம் நான் இறங்கினால் போகாதோ, தன்னடையே விட்டுப்போம். நான் சர்வபாபேபியா மோக்ஷிஷ்யாமி, நான் அதை ஒழிக்கிறேன்னு சொல்லல, அது தன்னடையே விட்டு ஓடும்படியாக பண்ணுகிறேன். எப்படி ஒரு சிங்கத்தை பார்த்தா மான் கூட்டம் சட்டுன்னு தானா ஓடி போடுமோ, அதுபோல நான் இறங்கினால் உன் பாபம் உன்னை விட்டு தான் ஓடி போய் விடும்ன்றான் கண்ணன். அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி. அப்போ அந்த இடத்துல 3 விஷயம். சர்வ தர்மானு பரித்யஜ்யன்ற இடத்துல எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனை சரணமாக பத்துன்ற இடத்துல, அப்போ எல்லா தர்மங்கள் அப்படின்ற இடத்துல மற்ற தர்மங்களை எல்லாம் கழிச்சு கட்டியாச்சு. இப்போ என் ஒருவனையே சரணமாக பத்துன்றச்சே, அப்போ ஏன் ஒருவனையே? என்னை தவிர்ந்த வேற யாரையும் சரணமாக பத்தாதே அப்படின்னு அர்த்தம் ஆறுது இல்லையா? அப்போ என்னை தவிர்ந்த வேற எதையும் சரணமாக பத்தாதே, யாரையும் சரணமாக பத்தாதேன்னா கர்மஜான பக்திகள் பக்கம் போகாதே அப்படின்னு சொல்றாருன்னு ஒருத்தர் அர்த்தம் பண்ணார். அந்த இடத்துல அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா எல்லா தர்மத்தையும் விட்டுன்னு அங்கே கழிச்சதுனால இங்க ஏக சப்தத்தில் என் ஒருவனையேன்ற சப்தத்தில் கர்மஜான பக்திகள் திரும்பவும் சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லா தர்மத்தையும் விட்டுன்னு கழிச்சுட்டதுனால. இன்னொருத்தர் வந்தார், இல்லை சுவாமி, எல்லா தர்மத்தையும் விட்டுன்னு சொன்னதுனால இந்த ஏக்கம் என் ஒருவனையேன்னு சொன்னதுல மற்ற தெய்வங்களை பத்தாதேன்னு அர்த்தம் வருது. அடுத்தது மற்ற தெய்வங்களை பத்தாதேன்ற அர்த்தம் ஏக சப்தத்தில் சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்லை. மாம் என்கிற வார்த்தையிலேயே என்னை அப்படின்னு சொன்னதுனால என்னை தவிர்ந்த வேற யாரையும் பத்தாதேன்ற அர்த்தம் வந்து விடுறது. அப்ப என்னை எப்படிப்பட்ட என்னை? இந்த இடத்துல கையும் முழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமான சாரத்திய வருஷத்தை மாம் என்று காட்டுகிறான். மாம் என்று காட்டுகிறான். அது அப்படிப்பட்ட என்னை பத்துன்னு சொல்றச்சே வேற எதையும் பத்தாதே. ஏன் மற்ற நிலையும் உனக்கு தஞ்சம் கிடையாது. இங்க சாரத்திய வேஷத்தோடு என் சௌலபியத்தை காட்டிக்கொண்டு பார்த்த சாரதியாக நான் அமர்ந்திருக்கிற நிலையே உனக்கு தஞ்சம் காட்டுறான். ரொம்ப அழகா இது பிள்ளை லோகாச்சாரியருடைய திருவாக்கு. கையும் முழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமான சாரத்திய வேஷம் அதை மாம் என்று காட்டுகிறான். கறவைகள் பின் சென்று பாசுரம், அதில் 6000 படி வியாக்கியானம். அதில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிள்ளை லோகாச்சாரியருடைய திருத்தம்பியார். அவர் கோவிந்தா குறையொன்னும் இல்லாத கோவிந்தான்ற இடத்துல அந்த கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் காட்டுறார் ரொம்ப அழகா. இதே போலவே எது போல கையும் முழுவுகோலும் சூர்ணிக்க போலவே அவர் காட்டுறார். கடையாவும் கழிக்கோலும் கையிலே பிடித்த கன்னிக்கயிறும் கற்றுத்தூளியாலே தூசரிதமான திருக்குழலும் மரித்து திரிகிற போது ஆரவாரிக்கிற கழல்கள் சதங்கைகளும் குளிர்முத்தின் கோடலுமான உபாய வேஷத்தை கோவிந்தா என்கிறார்கள். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மாம்ன்ற சப்தத்தினால மற்ற தெய்வங்களை கழிச்சாச்சு. அப்போ சர்வதர்மான் பரித்யஜ்யன்ற இடத்துல மற்ற தர்மங்களை கழிச்சாச்சு.
மாம்ன்ற சப்தத்துல மற்ற தெய்வங்களை கழிச்சாச்சு, அப்ப ஏக்க சப்தத்துல எதை சார் கழிக்கணும்? ஏக்க சப்தத்துல இதுக்கு மேல கழிக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா, சரணம் பிரஜான்னு சொல்றாரோ இல்லையோ, இவன் என்ன நினைச்சுப்பான், அப்பா அதெல்லாம் கழிச்சாச்சு, உன்கிட்டயே ஒரு விரோதி இருக்கு அப்படின்றான் கண்ணன். என்ன விரோதி அப்படின்னா, நான் அவன் காலை பிடிச்சுட்டேன், நான் பிடிச்சுட்ட பிடிப்பால தான் எனக்கு மோட்சம் கிடைச்சது நீ நினைப்பியோ இல்லையோ, நீ பிடிச்சுக்கிற பிடிப்பும் உபாயம்னு நானே உபாயம். அதுதான் ஏக்க சப்தத்தில் கழிக்கிறோம். ஏக்க சப்தத்திலே உபாய நைரபேட்சம் காட்டுகிறது. அதைத்தான் ஸ்ரீவஜ்ரமோகணத்தில் உபாயம் தன்னை பொறுக்கும், உபாயாந்தரம் தன் இரண்டையும் பொறுக்கும், இது இரண்டையும் பொறாது. எது? பிரபத்தி. பிரபத்திய இது உபாயம், நான் பற்றும் பற்று வழி அப்படின்னு சொன்னாலும் இல்லை, அவன் தான் வழி. சரி, மற்ற அங்கங்களை பொறுக்கும்னா இல்லை, பிரபத்திக்கு அங்கமும் கிடையாது, பகவானுக்கு பிரபத்திக்கு அங்கமும் கிடையாது, பிரபத்தி உபாயமும் கிடையாது, பகவானுடைய திருவடிகளே உபாயம் அப்படின்ற அந்த எம்பெருமானே உபாயம்ன்றத கண்ணன் தான் ஏக சப்தத்தில் நிரூபித்து காட்டினான். இதுதான் இந்த கீதைக்கு இருக்கக்கூடிய தாத்பரியம். அப்ப கர்மஞான பக்திகளை முன்னிலையிலே வைத்து அதை தள்ளி தானே வழி தானே பலன்றத கண்ணன் காட்டினான். அடுத்தது பிள்ளலோகாச்சாரியர் வந்தார். அவர் என்ன பண்ணார், கண்ணனை உபாயம் என்று முதல்ல சொல்லி ஸ்வதந்திரனை பத்தின போதிலே இப்பிரசங்கம் தான் உள்ளது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படின்னு காட்டி கொடுத்தார். கண்ணன் அவன் என்ன பண்ணான்னா, கர்மஜானிகள பக்திகளை அது என்ன பண்ணான், கண்ணன் கர்மஜான பக்திகளை பூர்வபக்ஷமாக வைத்தான். பிள்ளைலோகாச்சாரியர் கண்ணனையே பூர்வபக்ஷமாக வச்சார். கண்ணனும் உபாயம் இல்ல, ஆச்சாரியனே உபாயம். இது பிள்ளலோகாச்சாரியர் காட்டி இருக்கக்கூடிய விஷயம். கண்ணனும் பெருமானும் உபாயம் அல்ல, அதாவது அதைத்தான் காட்டியிருக்கிறார். சுதந்திரனை உபாயமாகத்தான் பத்தின போதிலே இப்பிரசங்கம் தான் உள்ளது அப்படின்னு காட்டினார். அதுக்கு மேலே ஈஸ்வரனை பற்றுகை கைப்பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பத்துகை கால்பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. பகவானை பத்தரிச்சே கையை பிடிச்சுண்டா நடக்குமா இல்லையான்னு தெரியாது, காலை பிடிச்சுன்னு ஒருத்தனுடைய கால் பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. அப்போ பகவானுடைய திருவடிகள் யார்? ஆச்சாரியனே பகவானுடைய திருவடிகள். அப்போ ஆச்சாரியனை பற்றுகை கால் பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதனால ஆச்சாரியனே உபாயம் அப்படின்னு காட்டி அந்த ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய அந்த தொண்டே உபேயம் என்று காட்டி சரமபர்வ நிட்டையை நிலைநிறுத்து காட்டினார் பிள்ளைலோகாச்சாரியர். அப்ப கண்ணன் மற்ற தர்மங்களை தள்ளி தான் உபாயம்னு சொன்னா, இவர் கண்ணனும் உபாயம் இல்லை ஆச்சாரியனே உபாயம் என்ன, ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ன. வேதார்த்தம் கர்மயோகம் அல்ல, வேதார்த்தம் ஞான யோகம் அல்ல, வேதார்த்தம் பக்தி யோகம் அல்ல, வேதார்த்தம் பிரபத்தியும் அல்ல. வேதார்த்தம்னு தொடங்கி முடிக்கிறச்சே எப்படி முடிக்கிறார்? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு முடிக்கிறதுனால ஸ்ரீவஜ்ரபோரணத்தினுடைய தாத்பரியமான ஆச்சாரியாபிமானத்தை தான் சப்தகாதை என்று 7 பாசுரங்கள்ல காட்டுறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம் காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் ரட்சணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. இது பிரபந்த வைலட்சண்யம். இந்த விளாஞ்சோலை பிள்ளையினுடைய அவர் பிரதான சிஷ்யரா இருந்தார். யாருக்கு? பிள்ளைலோகாச்சாரியருக்கு. திருவாய்மொழி பிள்ளைக்கு ஸ்ரீவஜ்ரபூர்ணார்த்தத்தை உபதேசித்தவர் விளாஞ்சோலை பிள்ளை. இவர் அதாவது
ரொம்ப அழகான பாசுரம் உபதேச ரத்ன மாலையில். ஆர் வசனபூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆர் அது சொல் நேரில் அனுட்டிப்பார், ஓர் ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. ஓர் ஒருவர் உண்டாகில் வசனபூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓர் ஒருவர். சேஷனபூரணத்தினுடைய பொருளை அறியறது கஷ்டம். அறிந்தாலும் அறிந்த பிற்பாடு நேரில் அனுட்டிக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கிறவா ஒருத்தர் இருந்தால் கூட எல்லாருக்கும் அது நன்மை பயக்கும். அந்த ஒருத்தர் யார்? யாரோ ஒருத்தர் தான். பிள்ளலோகாச்சாரியராக இருந்திருப்பார். அதற்கு பிற்பாடு இருந்தவரான இந்த விளாஞ்சோலை பிள்ளை, அவர் ஒருவர். மணவாள மாமனிகள் ஒருவர், வேற யாரும் இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிரபத்தி சுலபம்னு. இருக்கிறதுலே கட்டம் பிரபத்தி தான். இருக்கிறதுலே கட்டம் பகவானே உபாயம்னு இருக்கிறது தான். ஏன் 10 ரூபாய் கொடுத்து அதுக்கு பகுமானமான பொருளை வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவா நம்ம. இது கொடுத்தா இது கிடைக்கும், இது கொடுத்தா இது கிடைக்கும், இது கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்னு பழக்கப்பட்ட நமக்கு நீ ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், எல்லாம் அவன் கொடுத்துருவான நம்பிக்கை வர்றது கட்டம் தான் நமக்கு. அது எப்படி அப்படின்னு தோணும். அதனால தான் இதுல நம்பிக்கை வருது கஷ்டம். உபாயாந்தரத்தை செய்யறது கஷ்டம். பகவான உபாயமாக பத்துகிற போது அவன் மேல் நம்பிக்கை வருது கஷ்டம். அதனால பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது ஆச்சாரியாபிமானம்னு காட்டப்பட்டிருக்கு. அதத்தான் இவர் இந்த விளாஞ்சோலை பிள்ளை அதன் சொற்படி நிலை நின்னவர். அவருடைய பிரபாவத்தை ஒரே ஒரு விஷயம் காட்டுறார். பிள்ளலோகாச்சாரியர் எடுத்த அர்த்தங்கள் எல்லாம் அனுசந்தித்து இந்த அர்த்தங்களை எல்லாம் திருவாய்மொழி பிள்ளையிடத்திலே சொல்லி, அதே போல இந்த பிள்ளலோகாச்சாரியர் என்ன பண்றார்? சரம காலத்தில், சரம தசையில், நீர் திருவனந்தபுரத்திலே சென்று வர்த்தியும், சரீர அவசான தசை வரை பரியந்தம் நீர் திருவனந்தபுரத்திலே சென்று வர்த்தியும்னு சொல்றார். திருவனந்தபுரத்தில் எழுந்துருளிருக்கார் பல காலம். எப்படி எழுந்துருளிருந்தார்னா, ஆச்சாரியனுடைய ஒரு சிஷ்யனுடைய கடமை என்ன? ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும். எழுந்துருளி இருந்து தன்னுடைய ஆச்சாரியரான பிள்ளைலோகாச்சாரியருடைய திருமேனியையே நினைத்து 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 அதிலேயே ஏகசிந்தா கிராகியாக இருந்தார். ஸ்மரித்து கொண்டிருந்த போது அவர் திருமேனியில என்னவாயித்து? சிலந்தி கூட கூடு கட்டி விடுத்து. ஆனாலும் அவர் பார்க்கிற போது பிள்ளைலோகாச்சாரியரையே நினைத்து கொண்டிருந்தார். அதனால அவர் திருமேனியில அவ்வளவு பிரகாசம் இருந்தது. அப்படி ஒரு பிரகாசத்தோடே திகழ்ந்திருந்தார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. சிஷ்யனுடைய வேலை என்ன? ஆச்சாரியன் திருமேனியை காக்கிறது சிஷ்யனுடைய வேலை. ஆச்சாரியனுடைய வேலை என்ன? சிஷ்யனுடைய ஆத்மாவை காக்கிறது ஆச்சாரியனுடைய வேலை. மாறாடி நினைத்தல் குரூர நிஷித்தம்னு காட்டுறார். சுவாமி, நீர் ஏன் கைங்கரியம் பண்ணுறதில்ல, நீர் ஏன் பகவானுக்கு எதுவும் இது பண்ணுறதில்ல, இது சிஷ்யன் ஆச்சாரியனை கேட்கப்படாது. ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து ஏன் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா, அதெல்லாம் கேட்கப்படாது. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்தில் நோக்கா இருக்கணும். சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனியில் நோக்கா இருக்கணும். திருமேனி அதனால்தான் செய்ய தாமரை தாழ்ந்த வாழியே, சேல வாழி திருநாபி வாழியே, துய்யமார்மும் புரிநூலும் வாழியே, சுந்தர திருத்தோழின வாழியே ஒரு திருமேனியை சொல்கிறோம். அதனால்தான் எம்பார் பற்பமெனத்துகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்தவராட பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே வழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்கழல் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராச நின்படி வழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர் காட்டுறார். அப்ப ஆச்சாரியனுடைய திருமேனி ஸ்மிருகணீயம். பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளார். மூலவும் திருக்கோட்டியூருக்கு எழுந்துள்ளார். எம்பெருமானார் பின்னாடியே போறார். திருக்கோட்டியூர் நம்பி காவிரியை தாண்டனா. அப்ப எம்பெருமானார் கேட்கிறார் திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்துல, அடியேனுக்கு தஞ்சமாவது ஒரு வார்த்தை சொல்லி அருள வேணும், சாதித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்பொழுது நம்பி என்ன சொல்றார்? ஆள வந்தார். அவர் அனுஷ்டானத்துக்கு எழுந்துள்ள போது, ஸ்நானம் பண்ணுகிற போது, அவர் தீர்த்தம் ஆடுகிற போது அவர் நீரிலே முங்குவார்.
அப்படி முங்கர்ச்சே அவருடைய திருமுதுகு இருக்கு இல்லையா, குனிஞ்சு முங்கர்ச்சே, அதை பார்க்கறதுக்கு கூர்மம் போலே, ஸ்ரீகூர்மம் போலே இருக்கும். அதையே நீர் நினைத்திரும். ஆச்சாரியனுடைய திருமேனி நமக்கு சுபாஸ்ரயம். அப்படி பிள்ளைலோகாச்சாரியருடைய திருமேனியை மனசில் வச்சு நாங்கள் எழுந்துள்ள இருந்தார். அங்கே எழுந்துள்ள இருக்கார். திடீர்னு ஒரு நாள் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபனை சேவிக்கணும்னு ஆசை அந்த பெருமானு. நேராக அவனுக்கு திருமஞ்சனம் கார்த்தால நடக்கும். அதற்கு முன்னாலே அங்கே ஒத்தக்கல் மண்டபம்னு இருக்கு. ஒத்தக்கல் மண்டபத்தில் அந்த அரசனுக்கு மட்டும்தான் சேவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வேற யாரும் சேவிக்க முடியாது. அந்த பெருமாளை நின்று சேவிக்கிறது, நிற்கலாம், போய் தரிசனம் பண்ணலாம். நெடுஞ்சான் நடையாக விழுந்து சேவிக்க முடியாது. இங்கே சேவிக்கிறதுக்கு யாருக்கு உரிமைன்னா பத்மதாபதாசர்களாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற அரசர்கள், திருவிதாங்கூர் ஸ்தமஸ்தானத்து அரசர்களுக்கு தான் உரிமை. அதெல்லாம் பெரிய கதை, அது அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு நாள். இப்போ இங்கே இவர் போய் நிற்கிறார். நிற்கிறச்சே இவர் அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜன்மத்திலே திருவவதரித்தவர். என்ன, உலகத்தார் எல்லாரும் தாழ்ந்த குலம்னு சொல்லக்கூடிய வசந்த குலம். ஏன் அப்படின்னால், ஜாதி அந்தணனுக்கு, அந்தண ஜாதியில் இருக்கக்கூடியவனுக்கு நான் அடிமை என்பது வருவித்து கொள்ள வேண்டும். அவனுக்கு கர்வப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்வப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாம நாம் அவனுக்கு அடிமை என்பது என்ன ஸ்வதசித்தமாக எண்ணிக்கை இவருக்கு நிலை பெற்றிருப்பது இவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இவரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் எல்லாம் பார்க்கிறா. ஐயோ, இவர் வந்துட்டாரே, ஊன்னு அவரை விரட்டிவிட்டு பெருமாளை முன்னாடி நின்று சேவிக்கிறார். நீ உள்ள நுழைந்து விட்டாய், ஐயோ தீட்டுப்பட்டு கொடுத்து, நீ முதல்ல போ அப்படின்னு விரட்டிவிட்டு சன்னதியை நன்னா அலம்பி தள்ளிவிட்டு பூட்டி வெளில வந்து விடுறான். வெளில வந்தா அவருடைய அடியவர்கள் எல்லாரும் அனந்த பத்மநாபனுடைய பிரசாதம் வேணும். யாரு, விளாஞ்சோலை பிள்ளையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கேட்கிறா. ராமானுசனூத்தந்தாதியை சேவித்து கொண்டு அவருடைய பிரசாதம் வேணும், பிரசாதம் வேணும், பெருமானுடைய பிரசாதம் வேணும்னு கேட்கிறா. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காதங்கார்த்தால அவர் திருநாடு அலங்கரித்தார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார், அவருக்கு பிரசாதம் வேணும்னு கேட்கிறா. அப்பதான் புரிஞ்சுது, வந்திருக்கிறவர் சும்மா அல்ல, ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு சொன்னா இது எப்படி நடக்கும், அவரை எப்படி நம்ம உள்ள பார்த்துருக்க முடியும் அப்படின்னா, இது ஏதோ தெய்வ சங்கல்பம், எவ்வளவு வசந்தவர்னு சொல்லிட்டு உடனே அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து பெருமாடத்திலே சென்று அவருடைய மால பரியவட்டங்கள் எல்லாம் இவருக்கு சமர்ப்பித்தருளினார்கள். அவர் காட்டின கிரந்தம், இதில் காட்டப்பட்ட அர்த்தம் என்ன, இதில் காட்டப்பட்ட வார்த்தையுடைய பெருமை என்ன, இதெல்லாம் அவதாரிக்க பார்த்தாச்சு. மேலே அடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் சொல்லலாமா? 1/2 மணி நேரத்தில் இந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ சக்தி இருக்கோ, எவ்வளோ பலம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். முதல் பாசுரம் காட்டியிருக்கிற விஷயம், அம்பொன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா யாரு? டெஃபினிஷன் சொல்றார். ஆச்சாரியன்னா யாரு? நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை சொல்றார் சிவஜனபோனத்தில். சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். மற்ற எல்லா தேவதையினுடைய சஹஸ்ரநாமத்துக்கும் அந்த தேவதனுடைய பேரை சொல்லி அந்த சஹஸ்ரநாமம் இந்த சஹஸ்ரநாமம் சொல்லணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். கீதைனா பகவத்கீதை தான். உத்தவ கீதை, அந்த கீதை, இந்த கீதையில முன்னாடி சேர்த்துக்கணும். அதே போல சுப்பிரபாதம்னா வெங்கடேஷ சுப்பிரபாதம் தான். மற்ற தேவதைகளுக்கும் சுப்பிரபாதம் இருக்கு. அந்த பெருமாளுக்கெல்லாம் அந்த பெருமாள் பேரை சேர்த்து அதுக்கு பின்னாடி சுப்பிரபாதம்னு சொல்லணும். அதே போலத்தான் ஆச்சாரியன்னு சொன்னா, நமக்கு சமாசனம் பண்ணார் பாருங்க, திருமந்திர உபதேட்டா, அவர் தான் ஆச்சாரியன். மற்றவாளெல்லாம் கிரந்த காலக்ஷேப ஆச்சாரியன், அருளிச்செயல் ஆச்சாரியன், இப்படி அதை சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நேரே ஆச்சாரியன்னா சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம், திருவட்டாட்சர மகாமந்திரம் சம்சார நிவர்த்தகம், சம்சாரத்தை அறுத்து விடும். அப்ப பகவன் மந்திரங்கள் அநேகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கே. மற்ற மந்திரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா,
மற்ற எல்லா திருநாமங்களுக்கும், பகவானுடைய எல்லா திருநாமங்களுக்கும் மோட்சம் கொடுக்கிற தகுதி உண்டு. ஆனால் ஜனங்களெல்லாம் அந்த திருநாமத்தெல்லாம் மோட்சம் கொடுக்கறதுக்கு பிரயோகப்படுத்தலையே. கோபால மந்திரத்தை பயன்படுத்தி குழந்தைய வயிற்றில் வச்சுன்னா அந்த மந்திரத்தை சொன்னால் குழந்தை பறக்கும்ன்றா. இந்த கண்ணனை வயிற்றில் வச்சுட்டு இந்த கண்ணன் பெருமானுடைய திருமேனியை ஏழை பண்ணி கொடுக்குறார். மன்னார்குடிக்கு போகிறா, வயிற்றில் வைக்கிறா, கட்டிக்கொங்கோன்றா துணியில். அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்கிறா, குழந்தை பறக்கும். ஹயக்ரீவ மந்திரத்தை சொன்னால் படிப்பு வரும். நரசிம்ம சுதர்சன மந்திரத்தை சொன்னால் எதிரிகள் அழிவா. அப்போது இதெல்லாம் பெருமாள் திருமந்திரம் தான். ஆனால் இந்த பெருமாள் மந்திரங்களெல்லாம் சொன்னாலும் நம்ம எதுக்கு பிரயோகப்படுத்துகிறோன்றது இருக்கு இல்லையா. நான் திருமந்திரத்தை மோட்சைக்கு ஹேத்துவாக பிரயோகப்படுத்துறதுனால அது பெருமை ஒன்றும். மற்ற மந்திரங்கள் எல்லாம் பகவானுடைய ஏதோ ஒரு குணத்தை தான் சொல்லும். நாராயண சப்தம் தான் அதில் பூர்த்தி, வியாப்தி ரெண்டுமே உண்டு. சிஷ்டர் பரிகிரகம், அசிஷ்ட பரிகிரகம் கிடையாது. விஷ்ணு சப்தமும் அவன் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறான்னு சொல்றது. வாசுதேவ சப்தமும் அவன் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறான்னு சொல்றது. நாராயண சப்தமும் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறான்னு சொல்றது. ஏன் விஷ்ணு மந்திரத்தையோ, விஷ்ணு காயத்ரியோ, விஷ்ணு மந்திரத்தையோ இல்ல வாசுதேவ மந்திரத்தையோ யாரும் சொல்றது இல்ல? ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, விஷ்ணுன்னா விஷல் வியாப்த, வியாபித்து இருக்கிறான். எப்படி வியாபித்து இருக்கிறான்? உள்ள இருக்கானா வெளியில இருக்கானா சார்? தெரியாது. குணத்தோடு இருக்கிறானா குணம் இல்லாமல் இருக்கிறானா தெரியாது. அப்போ அதுல பூர்த்தி இல்லை, அது பூர்ணமா இல்லை. போறாதுக்கு மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் ஆம் இந்த விஷ்ணுவை பிரம்மருத்ராதிகளோடு சமமா சொல்லிவிடுறா. சிஸ்டர் அல்லாதவர்கள் அந்த மந்திரத்தை கை கொள்ளுகிறார்கள். சரி, வாசுதேவ சப்தத்துக்கு வசதி இதி வாசுதேவஹா, வசிக்கிறான். எப்படி வசிக்கிறான் அங்கேயும் தெரியல, வியாப்தி பிரகாரமும் தெரியல. வியாபகன் அந்த வாசுதேவனுடைய குணங்கள் பகவத் சப்தத்தை வச்சுண்டு குணம் இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நாராயண சப்தத்துல நாரங்களாவன நித்திய வஸ்துக்களின் திரள்னு சொல்லி அந்த நார சப்தத்தில் குணங்கள் சொல்லப்பட்டது. வாத்சல்ய, சுவாமித்வ, சௌலபிய, சௌசீல்ய, ஞான சக்திகள் எல்லாம் நாராயண சப்தத்தில் இருக்கு. இந்த நாராயண சப்தத்தில் உள்ளேயும் வியாபித்திருக்கிறான், வெளியிலையும் வியாபித்திருக்கிறான் நாராயண சப்தம் சொல்றது. அதனால திருவட்டாட்சர மகாமந்திரம் பூர்ணம். அதை யார் உபதேசிக்கிறாரோ அவர்தான் ஆச்சாரியன். மந்திராணாம் பரமோ மந்திரஹா குஹ்யானாம் குஹ்யமுக்தமம் பவித்ரம் ச பவித்ரானாம் மூலமந்திர சனாதனஹா. மந்திரங்களுக்குள்ளே மேலான மந்திரம், குஹ்ய ரகசியங்களுக்குள்ளே மேலான ரகசியம் இது மூலமந்திரமான இந்த திருமந்திரம். அதை உபதேசிக்கிறவன் ஆச்சாரியன். அதைத்தான் அழகா பாசுரமா காட்டுறார். அம்பொன் அரங்கற்கும் அழகியதா இருக்கக்கூடிய பாவனமாய் இருக்கக்கூடியவன் அம்பொன். பொன்னா புனிதம், அம்னா அழகிய, அழகு புனிதத்துவம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. அழகா இருக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கிறது இல்லை, நல்லதா இருக்கிறதெல்லாம் அழகா இருக்கிறது இல்லை. பிடிச்சதெல்லாம் நல்லதில்லை, நல்லதெல்லாம் பிடிச்சதில்லை. சாக்லேட் பிடிச்சது ஆனால் நல்லதில்லை, பாவக்காய் பிடிக்காது நல்லது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது இல்லை. புனிதமெல்லாம் அழகாக இருக்கிறது இல்லை, அழகெல்லாம் புனிதமாக இருக்கிறது இல்லை. 10 ரூபா 2 ரூபா பொட்டு எடுத்து நெத்தியில் தான் இட்டுக்கிறான். 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போட்டுக்கிறோம் இல்லையா? அதுவே 1000 ரூபாய் செருப்பு வாங்கி ஆச்சாரியனுக்கு கொடுத்தா தலையில் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ நல்லதெல்லாம் புனிதமில்லை, புனிதமெல்லாம் நல்லதில்லை. புனிதமெல்லாம் அழகாக இருக்கிறதெல்லாம் புனிதமாக இருக்கிறது இல்லை, புனிதமாக இருக்கிறதெல்லாம் அழகாக இருக்கிறது இல்லை. ஆனால் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது எங்கன்னா இந்த எம்பெருமான் இடத்துல தான். விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நீழ்மதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே. விண்ணவர்கோன் திருப்பாதம், விரையார்பொழில் வேங்கடவன் கமலபாதம், நீழ்மதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம். இப்படி பிடிச்சிக்கணும். விண்ணவர்கோன்னா யாரு? காஞ்சி தேவப்பெருமாளுக்கு விண்ணவர்கோன் என்ன வரதராஜன் பேரு, தேவப்பெருமாள்னு பேரு, தேவாதிராஜன் திருநாமம். ஆழ்வார் அதனால தான் பிரதம சதகே வீக்ஷ வரதம்னு தேவப்பெருமாளை விழிக்கிறார்னு காட்டப்பட்டது.
அதுல உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினவன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடர் அடி. அப்ப தேவப்பெருமானுடைய திருவடி துயர் அரு சுடர் அடி. அந்த திருவடித்தான் அதான் அழகா காட்டுறார். விண்ணவர்கோன் திருப்பாதம், துயரை அறுக்கும்படியானது புனிதமான திருவடிகள், அதனால திருப்பாதம், விண்ணவர்கோன் திருப்பாதம். இப்படி சேர்த்துக்கணும். விரையார் பொழில் வேங்கடவன் திருமலையில் இருக்கக்கூடியவன், அதுதான் பூவார் கழல்கள் அருவினை. ஏன் ஆழ்வார் சொல்றார் பூவார் கழல்கள்னா புஷ்பம் இனிமையாக இருக்கக்கூடியது, புஷ்பம் வாசத்தை தரக்கூடியது. அந்த இனிமையான புஷ்பம்னு சொல்லப்பட்டபடியாலே இவ்விடத்திலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், விரையார் பொழில் வேங்கடவனுடையது கமல பாதம், அது போக்யத்துவம், இனிமையா இருக்கக்கூடியது. தேவப்பெருமானது புனிதம், திருவேங்கடமுடையானதுடைய திருவடி இனிமை. ஆனால் நெழ்மதள் அரங்கத்தம்மானாக இருக்கக்கூடிய அம்பொன் அரங்கனுடைய திருவடியானது, அரங்கன் திருவடி அது திருக்கமல பாதம், அது பாவனத்துவமும் உண்டு, புனிதத்துவமும் உண்டு, போக்கியத்துவமும் உண்டு, இனிமையும் உண்டு. அதைத்தான் அம் அப்படின்ற வார்த்தையில திருப்பாதம், பொன் அப்படின்ற வார்த்தையில அம் அப்படின்ற வார்த்தையில கமலபாதம், பொன் அப்படின்ற வார்த்தையில திருப்பாதம், திருக்கமலபாதத்தை கொண்டிருக்கக்கூடிய அரங்கன் அம்பொன் அரங்கற்கு.